சபரிமலை ஐயப்பன் கோயில் நகை மாயமான விவகாரம் தொடர்பாக பெங்களூருவில் 400 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். விவரங்கள். மோனிஷா, அதாவது இந்த சபரிமலை தங்கம் விவகாரம் தற்போது விரிவடைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்த கேரள அரசால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவானது சென்னையில் விசாரணை நடத்தியிருந்தது. தற்போது கர்நாடகாவில் முகாமிட்டு அவர்கள் விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர். மிக முக்கியமாக கர்நாடகா பெல்லாரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் இன்று இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த சோதனையின் போது அதாவது அந்த நபர் உன்னிகிருஷ்ணன் போட்டி, அவர்தான் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிறார். அவர் இந்த அதாவது முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த தங்கத்தை இந்த நபரிடம், அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த நபரிடம் தான் அந்த நகையை கொடுத்ததாகவும், கோவர்தன் என்ற பெயர், அவரிடம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. அந்த தகவலின் பேரில் தான் இன்று அந்த விசாரணையாளர் நடைபெற்று வருகிறது. அதில் 400 கிராம் தங்கம் அவர் வீட்டில் இருந்து இன்று பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது மேலும் பல முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்திருக்கிறது. ஆனால் அந்த சோதனைக்கு பிறகு பேட்டியளித்திருக்கக்கூடிய கோவர்தன் தனது வீட்டில் இருந்து தங்க நகைகள் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை, ஆவணங்கள் மட்டுமே எடுத்து செல்லப்பட்டிருப்பதாக அவர் தற்போது ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார். இனி சிறப்பு புலனாய்வு குழுவினர் இந்த ஆவணங்களையும் வைத்துக் கொண்டு, அது மட்டும் அல்லாது அவர்கள், அதாவது சிறப்பு புலனாய்வு குழு பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் அந்த நகை தொடர்பான அந்த விசாரணையையும் அவர்கள் மேற்கொள்வார்கள். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.